Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் தான். உங்கள் உடல் ஏதோ ஒரு சமிக்கை கொடுக்குது. உங்கள் குடலை சரி பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்கள் கல்லீரலை சரி செய்கிறதுக்காகவோ எவ்வளோ தான் வாய் கொப்பளிச்சாலும் சரி அவங்களுக்கு போகாது. இதுக்கு காரணம் அவங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான். கல்லீரலோட செயல்திறன் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமே உங்களுடைய சுவாசம் மூலமாக தான் வெளியே வரும். அதனால் இது வாயில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்க, உங்கள் குடல் சார்ந்த பிரச்சனையும் அப்படிங்கிறதுனால முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்ம தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் தான். நமக்கு அதிகமாக திறமை இருந்தால் கூட நம்மளை வெளிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் பொழுது தான். நிறைய சமயங்களில் இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது வாயில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்காதுங்க, நம்முடைய கல்லீரல்லையோ இல்லை குடல்லையோ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடாக தான் வாய் துர்நாற்றம் தொடர்ந்து இருக்கும். இந்த வாய் துர்நாற்றம் எதனால் உருவாகுது, இதை சரி செய்கிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ்லாம் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கே நிறைய சமயங்களில் தெரியாது. கூட இருக்கிறவங்க யாராவது சொன்னால் தான் அவங்களுக்கே புரியும். வாயில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இல்லை நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் சில வாலடைல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வாய்க்கெல்லாம் வெளிவரும் பொழுது நம்ம என்ன தான் வாயில் நம்ம கொப்பளிச்சாலும் கூட ஸோ அந்த டைமில் மட்டும்தான் அது பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த வாலடைல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வாய் துர்நாற்றம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன காரணத்தினாலலாம் வாய் துர்நாற்றம் வரும்? முதல் காரணம், நிறைய பேர்கிட்ட பார்க்கக்கூடிய விஷயம், உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் சமநிலை இல்லாத நிலையில் இருக்குன்னா அது அதிகமான கந்தகச்சத்தை உருவாக்கும், வாய்க்குள்ளே உருவாக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வாய் துர்நாற்றம் எவ்வளோ தான் வாய் கொப்பளிச்சாலும் சரி அவங்களுக்கு போகாது. இதுக்கு காரணம் அவங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான். ரெண்டாவது விஷயம், அசிடிட்டி ஜிஆர்டி இருக்குது அப்படின்னா அதனால் அவங்க உணவு செரிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய ஸ்மெல் எல்லாமே அவங்க வாய் பகுதியில் எப்போவுமே இருக்கும். அதனால் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூணாவது, உமிழ்நீரோட சுரப்பு ரொம்பவே குறைஞ்சி போயிடுறது. இது யாருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உமிழ்நீர் சுரப்பு ரொம்ப கம்மியாகிடும். சில வகையான மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு, இப்போ நிறைய அலர்ஜிக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உமிழ்நீர் சுரப்பு ரொம்பவே கம்மியாகிடும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாயில் வறட்சி உண்டாகி ஸோ அதனால் வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவதாக, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பால் அமோனியா, கந்தகம் இது ரெண்டையுமே உடம்பை விட்டு சிறுநீர் மூலமாகவும் மழை மூலமாகவும் வெளியேற்றுறது நம்மளுடைய கல்லீரல் தான். ஸோ கல்லீரலோட செயல்திறன் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமே உங்களுடைய சுவாசம் மூலமாக தான் வெளியே வரும். அதனால் அதிகமான அளவுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வாயில் எந்த சொத்தப்பல்லுமே கிடையாது டாக்டர், மற்ற எல்லா விஷயமே எனக்கு நார்மலாக இருக்குது, பல்லுலலாம் சொத்தெல்லாம் கிடையாது, ஆனாலும் ரொம்ப நாளாக வாய் துர்நாற்றம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு லிவர் டெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டெல்லாம் நார்மலாக இருக்கும். ஆனால் லிவரோட அந்த செயல்திறன் கம்மியாகிட்டு இருக்கிறதுக்கான எல்லா சிம்டமும் இருக்கும். காலையில் நேரத்தில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, நைட் ஆக ஆக தான் அவங்க ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க, நைட்டில் சரியான தூக்கமே இருக்காது, எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ இல்லை உப்பு சேர்ந்த உணவுகள், அப்பளம், சிப்ஸ் இதிலெல்லாம் நிறைய அவங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும். இப்படி சிம்டம்ஸ் இருக்குது, அது கூட அலர்ஜியோ இல்லை தோலில் அரிப்போ இருக்குது அப்படின்னா கல்லீரல் செயல்திறன் கம்மியாகிட்டு இருக்குன்னு இருக்கும். இவங்களுக்கு வாய் துர்நாற்றமும் இருக்கும். ஸோ கல்லீரல் செயல்திறன் கம்மியாகுது இல்லை கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருதுங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி வாய் துர்நாற்றமாகவும் கூட இருக்கலாம். கடைசியாக
நம்மளுடைய கம்ஸ், அதாவது நமக்கு ஈறுகள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, நிறைய இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க, வைட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்க, இவங்களுக்கு அந்த கம்ஸ் எல்லாமே வந்து லூஸ் ஆகிடும். அப்போது பல்லுக்கும் கம்ஸுக்கும் இடையில கேப் உண்டாகிறதுனால அங்கே போய் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து லாஜாக ஆரம்பித்து அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்னால் அவங்களுக்கு தொடர்ந்து வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் சில நபருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா சைனோசைட்டிஸ் வந்துருக்கும். அந்த சைனோசைட்டிஸில் மூக்கோட உள்பகுதி, நெற்றியோட உள்பகுதி, இங்கெல்லாம் சளி தேங்க ஆரம்பித்து அங்கே பாக்டீரியா தொற்று வந்தது அப்படின்னா அவங்க சுவாசத்திலேயே வந்து துர்நாற்றம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ சைனோசைட்டிஸோட ஒரு வெளிப்பாடாக கூட உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த காரணங்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனைனால வாய் துர்நாற்றம் இருக்குங்கிறத கவனித்து பாருங்கள். ஸோ அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வாய் துர்நாற்றம் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வாயில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்க, உங்கள் குடல் சார்ந்த பிரச்சனையும் அப்படிங்கிறதுனால முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன். இந்த டீடாக்சிஃபிகேஷனே 3 விதமாக நம்ம வந்து பண்ணலாம். 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையாக வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட் டீடாக்ஸிங். ரெண்டாவது விஷயம், 1 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸும் நம்ம வந்து பண்ணலாம். இது பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது. மூணாவது, இது ரெண்டுமே எனக்கு கஷ்டம் டாக்டர், எனக்கு வந்து ஒரு 60+ வந்து இருக்கக்கூடிய ஒரு வயசு அப்படின்னா டெய்லி டீடாக்ஸ் மெத்தட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது வாய் துர்நாற்றம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு குறைஞ்சிரும். ரெண்டாவது, வாய் கொப்பளிக்கிறது. அதாவது இந்த வாய் கொப்பளிக்கிற தண்ணி வச்சு கொப்பளிக்கிறது இல்லைங்க, எண்ணெய் வச்சு கொப்பளிக்கிறது. ஸோ இந்த எண்ணெயில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வச்சு நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாய் உள்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து அழிக்கப்படும். இந்த கிருமிகளோட வெளிப்பகுதிகள் எல்லாமே வந்து ஃபேட் லேயர்னால தான் ஆனது. அதாவது லிப்போபாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் தண்ணி வச்சு கொப்பளிக்கும் போது அது முழுசாக வெளியே வராது. அதனால தான் நம்ம எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷமாவது நல்லா நம்ம வந்து வாயை நம்ம கொப்பளிக்கணும். கொப்பளித்து அதுக்கப்புறமா நம்ம துப்பினோம் அப்படின்னா இந்த கிருமிகள் எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பண்ணும் பொழுது வாய் துர்நாற்றம் நல்லா குறையும். அதே போல் ஈறுகள் வந்து பலகீனமாக வந்து இருக்குது, பல்லுக்கும் ஈறுகளுக்கும் இடையில கேப் நிறைய வந்து உருவாகிடுச்சு. ஸோ வாயில் வறட்சித்தன்மை இருக்குது அப்படின்னா திரிஃபலா சூர்ணம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். ஸோ இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுடுங்க. ஸோ வெயிலில் வச்சுட்டு ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் நல்லா வெயிலில் இருக்கட்டும். இந்த திரிஃபலாவோட எஃபெக்ட் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கிடும். ஸோ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காயை வந்து அதனுடைய ஏல அரிசி, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை மட்டும் வந்து பொடி பண்ணி அது ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை டெய்லி 1 டீஸ்பூன் காலையில் நீங்கள் நல்லா வாய் கொப்பளிச்சிங்க, எண்ணெய் கொப்பளிக்கிற மாதிரியே நீங்கள் கொப்பளிச்சிங்க அப்படின்னா இந்த ஈறுகள் நல்லா பலப்படும். அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரம், அதே மாதிரி வந்து ஏலரிசி, இது வந்து உமிழ்நீரோட தன்மையும் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கொண்டு வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் நல்லாவே வந்து குறையும். அடுத்ததாக, நீங்கள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்குன்னா கல்லீரலுக்கான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். கரிசாலை கற்ப மாத்திரைகளாக வந்து நம்ம எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது, மஞ்சள், கீழா நெல்லி, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வாய் துர்நாற்றம் வந்து சரியாகும். கல்லீரல் ஆரோக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஸோ அமோனியா, கந்தகம் எல்லாத்தையுமே அதுவே வெளியேற்றிடும். ஸோ அப்போது வாய் துர்நாற்றம் உங்களுக்கு வராது. கடைசியாக காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி, எலுமிச்சை சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிறது வந்து வாய் உள்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸில் தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அழிக்கும். அதே மாதிரி செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் ஃபுட்டு ரொம்ப நேரம் வயிற்றில் வந்து ஸ்டோர் ஆகிருக்காது. இந்த ஜிஆர்டி, அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள்லையும் நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, இது கூட தேன் கலந்து நீங்கள் டீ மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் வந்து உங்களுக்கு சரியாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு அசிடிட்டி இருக்குது, நான் வந்து லெமன் எடுத்துக்கலாமா, இஞ்சி எடுத்துக்கலாமா? ஸோ ஆனால் அதை நீங்கள் டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் உமிழ் நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக அசிடிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகாது. நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ வெதுப்பாக, ஆனால் அதை வந்து உங்கள் உமிழ் நீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுடைய அசிடிட்டியும் சரியாகும், வாய் துர்நாற்றம் வந்து சரியாகும். அதே போல் ஒரு சிம்பிளான மெத்தடு,
சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து நம்ம சாப்பிட்லாம். பெருஞ்சீரகம், சோம்பு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அனிதோல் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து வாலட்டைல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸு இதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து இது அழிக்கும். அதே போல் ஒரு ஏலக்காய் மென்று சாப்பிட்லாம். இது உமிழ்நீரோட சுரப்பை வந்து அதிகப்படுத்தும், அசிடிட்டியும் வந்து குறைக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றத்தை வந்து நம்ம சரி செய்யலாம். பட் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடல் ஏதோ ஒரு சமிக்கை கொடுக்குது. உங்கள் குடலை சரி பண்ணுறதுக்காகவோ, இல்லை உங்கள் கல்லீரலை சரி செய்கிறதுக்காகவோ, இல்லை உங்களுக்கு தொடர்ந்து சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதோட வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். நீங்கள் வெறும் ஒரு டூத் ப்ரஷ்ஷை மாற்றுறது அப்படிங்கிற விஷயம் மட்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல், ஸோ குடலை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள், கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், சைனஸை வந்து கிளியர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வாய் துர்நாற்றம் முழுவதுமாக சரியாகும். ஸோ இன்றைக்கி வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, இதை சரி செய்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குதுன்னு தெரியாமலே உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து அனுப்பிச்சி கொடுங்க. கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றத்தை வந்து வெளிவர முடியும். இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.